காட்டி கொடுக்குறவன் இல்லை, விசுவாசமான ஆள், எதுலேயும் ஆசைப்படாதவன், அந்த மாதிரி இருந்துட்டு பிரச்சனையே இல்லை. பாகுபலியாக இருந்தால் வேலை வாங்குவாங்க. இந்த மாதிரி பல்வாள் தேவனாக இருந்தால் பிறந்துருவாங்க. கட்டப்பாவை மட்டும்தான் எதுவுமே பண்ண மாட்டாங்க கடைசி வரைக்கும். கட்டப்பாவே இருப்பான். பார்ட் 3 வந்தாலும் கட்டப்பா இருப்பான் பாருங்க. நம்ம வீட்டில் நிறைய தேங்காய் கொட்டுது. இந்த வாட்டி வீட்டில் வந்து பறிக்கலை. ஐயா இந்த மண்ணிலலாம் கிடைக்கிது, அப்படி எடுக்கிறது. காய் சிறுத்து போயிட்டோம். எல்லாத்தையும் ஒரே டயத்தில் உரிக்க முடியாது. முடிஞ்சதை உரிச்சு போடுங்க. மிச்சத்தை நான் வரப்பையுமா உரிச்சுவேன். ஆத்தி எறும்பு பார்த்து வாங்க. புளி குத்துற வேலை இருக்குல்ல, அதனால நான் அப்படியே கூட வரலாம். வேணாம், வாருங்கள். நீ பேசுறது கேட்காது, பைக் என்கிட்ட இருக்கு. ஓகே சொல்லு. தம்பி வேலை செய்யறாரு, பிக்ஷாட் தம்பி வீட்டு வேலை செய்யறாரு. மழை பெஞ்சதுன்னா நல்லா இருக்கும், கோடை மழை வரும் கண்டிப்பா. சரி, உங்களை இந்த தேங்காய் உரிக்கிறத வச்சு நான் அறுக்க விரும்பல. நான் வீட்டுக்குள்ள போயிட்டு குளிச்சுட்டு ஒரு சூப்பர் டிஷ் சாப்பிட போறேன். அதை காட்டுறேன், நீங்களும் அது மாதிரி சாப்பிடுவீங்களா அப்படின்னு பாருங்க. தேங்காய் ஒரு கொஞ்சோண்டு உரிச்சிட்டு எக்ஸசைஸ் கொஞ்சம் பண்ணுங்க. அது பண்ணுவோம். ஏன்னா நம்ம இருக்கிற டயட்டுக்கு எக்ஸசைஸ் வந்து கூட இருந்துச்சுன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுச்சுன்னா இன்னும் நல்லா இருக்கும்.